எஸ் சூப்பர். ஒரு சூப்பரான ஒரு டேல சூப்பரான வருமான வாய்ப்பை தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். உங்கள் எல்லாருமே பார்த்தியப்பா சூப்பரான வார்ம் வெல்கம் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட பேர் மிஸ்டர் மணிகண்டன். நான் மதுரை டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து இந்த வருமான வாய்ப்பு 3.25 வருஷமாக சூப்பராக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த 3.25 வருஷம் ஜேர்னியில் நான் எவ்வளோ சம்பாதிச்சேங்கிற விஷயத்தை பற்றியும் பார்த்தியப்பா என்னோட லைஃப் ஸ்டைலில் ஒரு சேஞ்சஸ் க்ரியேட் ஆனதை பற்றியும் சரி, ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப தெளிவாக கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ஒரு 10-15 நிமிஷம் கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இந்த வீடியோ எண்டில் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் ஒரு சூப்பரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எல்லாருமே பார்ட் டைமில் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளோட கனவுகளையும் நம்மளோட தேவையிலையும் பூர்த்தி பண்ணணும். அந்த பூர்த்தி பண்ணது மூலமாக நம்ம வரக்கூடிய ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் சரி, நம்ம லைஃப்பை பிடிச்ச மாதிரி வாழணுங்கிற விஷயத்துக்காக தான் நம்ம பணம் அப்படின்னு விஷயம் தேவைப்படுது. கரெக்டுங்களா? அப்போ எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சொந்த வீடு கட்டுறதா இருக்கட்டும், நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரீம் பைக் வாங்குறதா இருக்கட்டும், நமக்கு தேவைப்படக்கூடிய லக்ஸரியான ஒரு கார் வாங்குற விஷயத்துக்காக இருக்கட்டும், மேரேஜ் எக்ஸ்பென்சிவாக இருக்கட்டும், இதை தாண்டி மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ், இதை தாண்டி சேவிங்ஸு, இதை தாண்டி இந்த விஷயத்தை பூர்த்தி பண்ணுறதுக்காக வாங்கின கடன் நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த கடனை சேர்த்து முதற்கொண்டு எல்லாருக்குமே இந்த விஷயம் தான் நம்ம பூர்த்தி பண்ணால் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயத்த வாழலான்னு எல்லாருக்குமே தெரியும். கரெக்டுங்களா? நான் என்னோட கமிட்மெண்ட்ஸ் போட்டிருக்கேன். என்னோட கமிட்மெண்ட்ஸ்க்கு ஏற்றாப்புல நான் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக வாழ்றதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 கோடி ரூபாய். இப்போ இந்த 1.5 கோடி ரூபாய் சம்பாரிச்சா என்ன பண்ணலாம், லைஃப்பில் சூப்பராக வாழலாம். பட் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நல்லா படித்தா நல்ல வேலைக்கு போகலாம், நல்ல வேலைக்கு போனால் நமக்கு சூப்பரான ஒரு லைஃப்பை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்களே. அதே மாதிரி நானும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 சேலரிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 15,000 சேலரியிலேருந்து லைஃப் மாற்றவே முடியாது அப்படின்னு விஷயம் தான் புரிஞ்சதுனால அந்த ஒர்க்கை ரிசைன் பண்ணிட்டு இன்றைக்கி ஃபுல் டைம் அந்த வாய்ப்பு சூப்பராக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஏன் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எனக்கு 1.5 கோடி ரூபாய் பார்த்தா 15,000 சம்பளத்துலேருந்து சம்பாதித்தா எத்தனை வருஷம் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் ரொம்ப கம்மியாக போனால் கூட 80-85 வருஷம் ஆகும். நீங்கள் 85 வருஷம் வரைக்கும் நம்ம உசோட இருப்போமாங்கிறதே ஒரு விஷயம். ஓகேங்களா? ஒரு வேலைக்கு போனால் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு இடத்துல வேலை பார்த்தா கூட நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை ஃப்ரீடமாக வாழவே முடியாதுங்கிற விஷயம் புரிஞ்சதுனால அந்த ஜாப் ஃபுல்லாக ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். இப்போ சரி, நீங்கள் வேறு என்னப்பா வழி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப இந்த பிஸ்னஸ் எதாவது பண்ணலாம், நம்ம ஓனாக பிஸ்னஸ் பண்ணால் நம்ம லைஃப்பில் ஒரு மாற்றத்தை க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்தா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு பணம் தேவைப்படுது. ஏன்னா இன்றைக்கி வெளி உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் 5-10 லட்ச ரூபா, ஓகேவா, லட்சத்தில் நம்ம முதலீடு பண்ணால் மட்டும்தான் ஒரு சூப்பரான விஷயமே நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ப்ராஃபிட்டாக எடுக்க முடியும். பட் இன்றைக்கி லட்சத்தில் முதலீடு பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட ஒரு பேக்கப்போ நம்மகிட்ட ஒரு சேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், தேவையே படாது நமக்கு, நம்ம அதை தேட மாட்டோம். கரெக்டுங்களா? அப்படி இருக்கிறப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட பேக்கப் இல்லைங்கிறதுனால சரி வேறு என்ன தான் வழிங்கப்போ எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் பார்த்தியப்போ அந்த சிஸ்டமேட்டிக் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு. இந்த சிஸ்டமேட்டிக் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னா, இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனில் மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம என்ன பார்ப்போம், ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஆன்லைன் ஜாப்ஸ்ன்னு நிறைய பேர் திங்க் பண்ணாவே, பிரதர் இந்த பெரிய லெவலில் நான் முதலீடு பண்ணணும், இந்த ப்ராடக்ட் வாங்கணும், ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணணும், அந்த ப்ராடக்ட் நான் மாதம் ஒவ்வொரு பர்சனையாக வாங்க வைக்கணும். கரெக்டுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான பர்சனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான தாட்ஸ் இருக்குது இந்த ஆன்லைன் ஜாப்ஸை பற்றி. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமே இதில் கிடையாது. ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விஷயம் தான், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஒரு ஆக்சஸ் இந்தியாங்க ஒரு ஷாப்பிங் ஆப் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறதா ஒர்க். ஓகேங்களா? இந்த ஷாப்பிங் ஆப் பார்த்தியப்போ முழுக்க தமிழனால் உருவாக்கப்பட்டது தான். ஜூலை 27, 2018 ஸ்டார்ட் அப் பண்ண ஒரு கம்பெனி. இன்றைக்கி பார்த்தியப்போ ஒரு 8 வருஷமாக சூப்பராக ஜர்னி பண்ணிட்டு இருக்காங்க. 200 பிரான்ச் ஆஃபீஸஸ்க்கு மேலே நம்மளோட திருச்சியில், நம்ம சென்னை குரோம்பேட்டில் நம்ம ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. சரி, இப்போ இந்த ஆக்சஸ் இந்தியாங்கிற அப்ளிகேஷன் நம்ம ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. இப்போ ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு இந்த ஆப்பில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தியப்போ நம்ம அப்ளிகேஷனில் மார்க்கெட் ப்ரைஸோட லோ ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. லைஃப் டைம் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க. லைஃப் டைம் சம்பாதிக்கிறதுக்கான சூப்பரான சோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வாய்ப்பை நிறையா மக்களுக்கு விளம்பரப்படுத்துகிறோம், நம்ம மூலமாக நிறையா மக்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ் மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜில் மாலை மரியாதையோடு அந்த பாராட்டுகள் அப்படி விஷயத்தையும் இந்த கம்பெனிஸ்லேருந்து நம்ம கொடுக்குறாங்க. இதை தாண்டி இந்த அப்ளிகேஷன் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு இந்த அப்ளை என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, லைக் ப்ரொமோட் பண்ணால் நமக்கு எவ்வளோ இன்கம் கொடுப்பாங்கன்னு முதற்கொண்டு இன்ச்சு பை இன்ச்சாக இன்றைக்கி ஃப்ரீ ட்ரைனிங்காக அதை தான் ஆன்லைன் ஜூம்ஸில் அதை சொல்லி கொடுத்துருவாங்க. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கப்போ ஒரு பர்சன் எப்படி கன்வே பண்ணுவாங்க விஷயத்தை பற்றியும் சரி, ஸோ கன்வே பண்ணுறதுக்கும் இன்றைக்கி அப்ளைன்ஸ் அப்படி விஷயம் சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி ஆக்சஸ் இந்தியாங்கிற ஒரு தமிழனோட ஆப்பில் இவ்வளோ பெனிஃபிட்ஸை கொடுத்து நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறாங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம நிறையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மூலமாக நமக்கு ஒரு
ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஆப்பில் பார்ட் டைம் பிஸ்னஸ் இருக்குது, இந்த அப்ளிகேஷனை பற்றி சொல்லி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மக்கள்கிட்ட ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 600 பேர் கமிஷன் வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஒரு இன்கமாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம டேரெக்டாக ஒரு 2 பேர் ரெஃபரன்ஸ் பண்ணுறோம், அந்த ரெஃபரன்ஸ் பண்ணக்கூடிய இன்கம் வந்து நமக்கு 600 கொடுக்குறாங்க. அதே விஷயம் நீ நம்ம ரெஃபரன்ஸ் பண்ண ஒரு டீம் மெம்பர் இருக்காங்கல்ல, அது ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அது யாராக வேணா இருக்கட்டும், அந்த டீம் மெம்பர் அவங்களுக்கு தெரிஞ்ச நிறையா மக்களுக்கு விளம்பரப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீ நம்ம ரெஃபரன்ஸ் பண்ண 2 பேர் ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அதே வாரத்தில் அவங்க 2 பேருக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வர்ற மாதிரி அந்த 600 விஷயம் அவங்களுக்கு வரும். கரெக்டுங்களா? அதே மாதிரி நமக்கு டோட்டலாக 1800 வந்து அந்த வீக் இன்கமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கும் நம்ம ரெஃபரல் பண்ணாலும் இன்கம், டீம் ரெஃபரல் பண்ணாலும் நமக்கு ஒரு அதே சேம் இன்கம் தான். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சூப்பர். அப்போ இந்த அப்ளிகேஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய மக்கள் திங்க் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பிரதர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. இந்த அப்ளிகேஷன் நம்ம ஒரு ப்ரைம் கஸ்டமர் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ரொட்டீன் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய கிராசரிஸையோ மிக்சியையோ இல்லை நாப்கின்ஸையோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் ஒரு டைம் மாற்றி பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஆப்பில் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ப்ரைம் கஸ்டமராக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு அவங்க ஒரு சில பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த பேக்கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராசரிஸ். இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மளிகை பொருள் அப்படி விஷயம் பக்கத்தில் கடையிலையோ இல்லை வந்து ஆன்லைன்லேயோ பர்ச்சேஸ் பண்ணி வாங்குவோம். அங்கே போய் வாங்க போகிறத இந்த அப்ளிகேஷனில் ஒரு பேக்கேஜாக நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா 38 வகையான மளிகை பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போ ப்ராடக்ட்ஸாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதை பர்ச்சேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இந்த அப்ளிகேஷன் ஒரு ப்ரைம் கஸ்டமர் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி பேக்கேஜ். இன்றைக்கி எல்லார் வீட்டுக்குமே ரொம்ப முக்கியமாக தேவைக்கூடிய திங்ஸ் என்ன அப்படின்னா அது மிக்சி. இன்றைக்கி 6000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வரீங்க அப்படின்னா 1 ஹெச்பியில் சூப்பரான மிக்சியும் கொடுத்து 3 ஜாரும் கொடுத்து 1 இயர் வாரண்டியோட வந்து இப்போ தான் கொடுத்துட்ருக்காங்க. இதை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ப்ரைம் கஸ்டமர் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாப்கின்ஸ். இன்றைக்கி பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, பட் பெண்கள் தரமான நாப்கின்ஸை யூஸ் பண்ணுறாங்களா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. தரமற்ற நாப்கின் வெறும் லோவஸ்ட் ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறதுனால நிறையா ப்ராப்ளம்ஸ், பிசிஓடி ப்ராப்ளமாக இருக்கட்டும், பிசிஓஎஸ், யூட்ரஸில் இருக்கிற கேன்சராக இருக்கட்டும், தாண்டி வந்து பிரஸ்ட் கேன்சர், இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸால வந்து பெண்கள் அஃபெக்ட் ஆகிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு 4700 பேக்கேஜஸ்க்கு நீங்கள் வந்து 180 பீசஸ் 1.5 இயர் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிக்கான நாப்கின்ஸை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸை வந்து சூப்பராக ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? இந்த பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணி கூட இந்த ஆப்பில் என்ன பண்ணிக்கலாம், ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 3ல் ஏதாவது ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணுறதோ இல்லை ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதெல்லாம் அது கிடையாது. இப்போ நிறைய மக்களோட தாட் என்னன்னா, பிரதர் என்னதே இருந்தாலும் இது இன்வெஸ்ட்மெண்ட் தானே, என்னதே இருந்தாலும் இது இன்வெஸ்ட்மெண்ட் தானேன்னு சொல்லிட்டு என் கையிலேருந்து காசு போச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தானேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக இல்லை. எது இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஸோ பர்ச்சேஸ்னால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் நம்ம கிரிப்டோ கரன்சியில், எஸ்ஐபியில், மியூச்சுவல் ஃபண்டில், இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற விஷயம் நம்ம வந்து ஒரு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பணம், நம்ம வந்து கட்டுற பணமோ அந்த பணம் நமக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே தவிர கடையில் போய் வாங்குகிற ப்ராடக்ட்ஸுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதுக்கு பேர் பர்ச்சேஸ். கொடுக்குற காசுக்கு என்ன பண்ணுறாங்க, நமக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெலிவரி பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது பர்ச்சேஸ் தானே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க, சரிங்க பிரதர் நீங்களாம் சம்பாதிச்சிக்கலாம் பிரதர் அப்படிம்பாங்க. அப்போ தான் என்னோடய இன்கம் ப்ரூஃப் ஷேர் பண்ணுறேன். சோர்ஸில் விஷயம் என்னோடய கம்பெனிலேருந்து டேரெக்டாக 2% டிடிஎஸ் பிடிச்சது போக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்துட்டுருக்கு. ஸோ அதை ஒரு சில ப்ரூஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சம்பாதிச்சது தாண்டி நான் வந்து ரொம்ப முக்கியமான ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு பிடிச்ச ட்ரீம் இன்றைக்கி 3 வருஷம் கனவாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா R15 V4 அப்படிங்கிற பைக்கை ஸோ ரெடி கேஷ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2023 இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணி 8 மாதத்தில் வந்து நான் அச்சீவ் பண்ணேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் ஸோ வந்து நான் வச்சுருக்க இந்த ஒரு பிராண்ட் பைக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பசங்களுமே என்னோட ஏஜ் பசங்க வந்து யாருமே வச்சுருக்கல. ஸோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ண விஷயத்தை தாண்டி ஸோ எனக்கு கிடைச்ச நிறைய ரெகக்னேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ஒரு 600 ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மாலை மரியாதையோட ஒரு அவார்டு அண்ட் ரெகக்னேஷன்ஸ் வந்து கிடச்சிச்சு. நான் அதே சொன்னேன்ல, இந்த கம்பெனியில் ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதும் சரி, அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லெவல் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போதும் சரி, நமக்கான ரெகக்னேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாலை மரியாதையோட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன். அது வந்து எங்கள் அம்மாவோட வந்து, ஏன்னா எங்கள் அம்மா வந்து நான் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது வந்து நிறையா ரிஜெக்ட் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகில் வந்து வச்ச ஒரு மூமெண்ட் கூட சொல்லலாம். அதே சேம் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து அவார்டு ரெகக்னேஷன் வாங்கியாச்சு. இந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காமராஜர் அரங்கத்தில் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 பேருக்கு முன்னாடி
சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படி இந்த கம்பெனியோட போஸ்டிங் வந்து பார்த்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண. ஒரு 22 வயசில் இவ்வளோ பெரிய மக்களுக்கு முன்னாடி ஒரு அவார்டு வாங்குகிறோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா மக்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப தயக்கப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பணம். நான் வந்து பார்த்தா எல்லாமே ஓகேவாக இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கப்பா இந்த பணம் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க. 3 பேக்கேஜுமே கொஞ்சம் ப்ரைஸ் கூட இருக்குது, இது கம்மியாக எதுவும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு விஷயத்தை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. யாருமே இந்த அப்ளிகேஷனில் ஒரு ப்ரீமியம் கஸ்டமர் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வாங்குறதுக்காக அந்த ஆப்பில் ஜாயின் பண்ணலை. ப்ராடக்ட் வாங்குறதுக்காக தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம். அப்புறம் பக்கத்தில் கடையிலேயே போய் வாங்கிடலாம். ஓகேங்களா? நம்ம இந்த அப்ளிகேஷன் என்ன ரீசனுக்காக ஸ்டார்ட் அப் பண்ணுறோம் அப்படின்னா மணி ஏர்ன் பண்ணணும். நல்லா பணம் சம்பாதிச்சோம், நல்ல ப்ராடக்ட் எந்த அப்ளிகேஷனில் வேணால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு விஷயமே கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து திங்க் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவ்வளோக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க. ஒரு விஷயம் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. 5000 ரூபாய்க்கு நீங்கள் வெளியுறத்தில் ஒரு தொழில் ஸ்டார்ட் அப் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது. ஆனால் அங்கே 5000 ரூபாய்க்கு கட்டுற காசுக்கு பொருளையும் கொடுத்து இந்த அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு எஜுகேட்டும் பண்ணி லைக் வந்து அந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பு ஒரு 5000 ரூபாயில் கிடைக்கிது அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறதா இல்லை மிஸ்யூஸ் பண்ணுறதான்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாமே ஓகே தான் எனக்கு வந்து போகிறேன், பட் வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் கேட்கணும், எங்கள் அம்மா அப்பா கிட்டே கேட்கணும், எங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்கணும், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கணும், லைக் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் கேட்கணும்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கிட்ட சஜஷன் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆன்சர் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஆட்டோவாக போய் கேளுங்க, தப்பு கிடையாது. ஆனால் தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேளுங்க. ஏன்னா எனக்கு வந்து R15 பைக் ஓட்டி ஆகணும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணேன், பைக் ஓட்ட தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு என்ன பண்ணேன், ஆனால் எப்படி பைக் ஓட்டுது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இப்போ இதே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாக இருக்கீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கப்போ பைக் ஓட்ட தெரியணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கப்போ என்ன பண்ணுவீங்க, ஸோ வந்து பார்த்தீங்கப்பா தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு நான் எப்படி பைக் ஓட்டுறது அப்படின்னு கேட்பீங்களா, இல்லை தெரியாதவங்கள்ட்ட போயிட்டு நான் வந்து எப்படி பைக் ஓட்டுறதுன்னு கேட்பீங்களான்னு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுட்டு ட்ராவல் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க கிட்ட தான் கேட்போம், தெரியாதவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்போம். அதே மாதிரி இந்த நீங்கள் போய் இந்த பிஸ்னஸை பற்றி சஜஷன் கேட்கக்கூடிய நபர்கள் இந்த பிஸ்னஸை பற்றின நாலேஜ் அவங்களுக்கு இருக்கா, இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனில் இன்றைக்கி வந்து நிறையா அம்மா அப்பாவுக்கு வந்து பார்த்து இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் என்னென்னு கூட தெரியாது. இன்றைக்கி அவங்ககிட்ட போய்ட்டு அது மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண போகிறேன், ஒரு ஆக்சஸ்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அவங்களுக்கு என்ன தெரியும்? யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு காலகட்டத்தோட க்ரோத், இந்த டிஜிட்டல் வேர்ல்டோட க்ரோத் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கு என்ன டவுட் இருக்கோ அந்த டவுட்டை தான் உங்களை இன்வைட் பண்ண விட்டேன். கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி விஷயத்தை பயன்படுத்துறதுனால மட்டும்தான் என்னோடய ட்ரீம் பைக்காக இருக்கட்டும், என்னோடய ட்ரீம் மொபைலாக இருக்கட்டும், என்னோட சின்ன சின்ன தேவைகளை தாண்டி இன்றைக்கி மோர் தென் வந்து ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருக்கேன். இந்த கம்பெனியில் நான் தான் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருங்க போஸ்டிங்கில் இருக்கேன். ஓகேங்களா? இன்றைக்கி அப்படிப்பட்ட பணம் கிடைக்கிறதுக்கான சூப்பரான வாய்ப்பு என்ன அப்படின்னா இந்த ஒரு ஆக்சஸ் ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பு இன்றைக்கி யாரோ ஒரு பர்சன், அது தெரிஞ்சவங்க மூலியமாவோ தெரியாதவங்க மூலியமாவோ அன்எக்ஸ்பெக்டடாக கூட அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு கரெக்டாக கற்றுக்கிட்டு கரெக்டாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக உங்களாலையும் இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கப்பா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். உங்கள் லைஃப்பை மாற்றுறதுக்கு நீங்கள் தான் வந்து பார்த்தா மெனக்கிடணும். உங்கள் லைஃப்பை மாற்றணும் அக்கறை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள். கற்றுக்கிறதுக்கு உழைப்பவருக்கும் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன நம்பி ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன சப்போர்ட்னாலும் சரி என்னோட சைட்லேருந்து டெஃபினட்டாக பண்ணித்தரேன். ஓகேவா? இந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கப்பா எல்லாருமே சரியாக பயன்படுத்துவீங்க நம்புறேன். ஸோ கண்டிப்பாக அதை சூப்பராக பயன்படுத்துங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு என்னோட மம்மா அந்த வாழ்த்துக்களையும் பாடலையும் ஷேர் பண்ணிக்கிறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.